ஹாய் ப்ரோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கே என்ற எழுத்தினுடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் வைப்ரேஷன். இப்போ நீங்கள் கே வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் எடுத்துட்டிங்கனாக்கா ரொம்பவே வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நான் இஷ்டத்துக்கு வாழணும் ஆசைப்படுவாங்க. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நான் பண்ணுவேன், யார் பேச்சும் கேட்க மாட்டேன். அதே மாதிரி அவங்களுக்கு கல்வி தகுதியே இருந்தாலும் கூட, எல்லாம் தான் படிச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு பிடிச்சி தான் அவங்க வாழ நினைப்பாங்க அந்த வாழ்க்கையை. அதேமாதிரி யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க. பெண்கள் விஷயத்தில் ரொம்பவே கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்காக எதாவது செய்யறதா இருக்கட்டும், அப்படி பெண்களுக்காக ரொம்ப இறங்கி வேலை செய்வாங்க. ஸோ பெண்கள்னால் அவங்க ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். கே என்று எடுத்த ஆண்கள். பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி இருப்பாங்கனாக்கா ரொம்பவே செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் காதலிச்சிருப்பாங்க, அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால் அப்படியே பிடிக்காமல் நைஸாக விளைக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு யாரா காதலிக்குன்னு தோணுச்சுன்னா உடனே போயிட்டு காதலிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அதில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கணவன் மாதிரி நல்லா பார்த்துக்குவாங்க. ஸோ கணவனுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆமாம், என்ன எப்படி நல்லா இருக்குன்னா வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே வேலைக்கு போனால் ரொம்ப ஈஸியான வேலை அழகாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில். பட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு கே என்ற எழுத்துள்ள பெண்கள் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவ்வளோ மோசமான லைஃப்பும் கிடையாது, அவ்வளோ சந்தோஷமான லைஃப்பும் கிடையாது. ஸோ நடுத்தர லைஃப் கண்டிப்பாக அவங்களுக்கு. ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணத்துக்கு பிறகு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக கஷ்டப்படுவாங்க குடும்ப வாழ்க்கையில் சொல்லுவாங்க. அதேமாதிரி வெளி வட்டார வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனாலையும் தண்ணி அடிக்கிற பழக்கிறதுனாலையும் அவங்களுக்கு நிறைய சில பிரச்சனைலாம் வரும். ஸோ இதெல்லாம் அவங்க தடுத்துட்டு நிம்மதியாக நல்லாயிருக்கும். பெண்கள் அதே மாதிரி ரொம்ப லவ் விஷயத்தில் ஒருத்தவங்களை லவ் பண்ணிக்கிறாங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் லவ் தான் அவங்களுடைய லைஃப் பெஸ்ட் லவ். செகண்ட் லவ், தேர்ட் லவ்லாம் அவங்களை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் மாறிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பெண்கள் புரிஞ்சுக்கிட்டு எப்படி இதுக்கப்புறம் நம்ம இருக்கணும்னு தயவு செய்து இன்றைக்கி இருக்கிற பெண்கள், இன்னும் கல்யாணம் ஆகும்போது பெண்களாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கே என்னுடைய வைப்ரேஷனுடைய பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி உண்டு. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.